கைகூடாத கூட்டணி கரை சேருமா அதிமுக? தாவத் தயாராகும் அடுத்த லிஸ்ட். என் உயிர் உள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன். நான் இறந்தாலும் அதிமுக கொடியைத்தான் என் மீது போர்த்த வேண்டும். இப்படி அதிமுகவில் சொன்னவர்கள் சொல்பவர்கள் பலர். அப்படித்தான் அம்மா விசுவாசியாக இருந்த செங்கோட்டையன் அதே அம்மா புகைப்படத்தை நெஞ்சில் ஏந்தி தாவேகாவில் ஐக்கியமாகி எடப்பாடிக்கு ஷாக் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிமுகவிலிருந்து மாஜி அமைச்சர்கள் பலரும் தாவேகா பக்கம் தாவப் போகிறார்கள் என்கிற குண்டையும் வீசியிருக்கிறார். அது உண்மைதானா? அப்படி அதிமுகவிலிருந்து தாவப் போகிறவர்கள் யார் என்பதே இன்றைய தமிழக அரசியலின் அனல் பறக்கும் ஹாட் கேள்வி. இதுகுறித்து தாவேகா மற்றும் அதிமுக உள்விவரங்களை அறிந்த அரசியல் விமர்சகர் ஒருவரிடம் பேசினோம். கட்சி விட்டு கட்சி தாவுவது என்பதெல்லாம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் 1996 நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த பிறகு அதிமுகவின் விசுவாசிகள் என சொல்லப்பட்ட பலர் பொத்து பொத்தென திமுக பக்கம் சாய்ந்தனர். அப்போதிருந்து இருதரப்பிலிருந்தும் ஜம்பாகும் கலாச்சாரம் ரொம்பவே சகஜம். இந்த நிலையில்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போவதாக தம் கட்டி பார்த்த செங்கோட்டையன் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி தாவேகாவில் ஐக்கியமாகிவிட்டார். முதல் முறையாக சீனியர் ஒருவர் தங்கள் வசம் வந்திருப்பதால் தாவேகா வட்டாரத்திலும் உற்சாகம் கூடியிருக்கிறது. தாவேகாவில் சேர்ந்த கையோடு செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து முக்கிய தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைய தயாராகி வருகிறார்கள். அவர்கள் யார் என்பதை இப்போது சொன்னால் பிரச்சனை வரும் என்று நழுவினார். எக்கச்சக்க டார்கெட். இதைத் தொடர்ந்து அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் சிலரை தாவேகாவுக்கு இழுப்பதற்கான வேலைகளில் தீவிரம் காட்டி வரும் செங்கோட்டையன் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் உள்ளவர்கள் பட்டியலை தயாரிக்க துவங்கிவிட்டார். அதன்படி மாஜி அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் என இரண்டாக பிரித்து பட்டியல் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. அந்த பட்டியலில் இருக்கும் மாஜி அமைச்சர்கள் லிஸ்ட் இதுதான். ஊர் பெயரை பெயருடன் வைத்திருக்கும் புள்ளி, நீண்ட நாட்களாக கட்சியில் வளர்ச்சியே காணாத மாஜி பெண் அமைச்சர், சமீபமாக பெரிய அளவில் மைக் கைக்கு கிடைக்கப்பெறாத மாஜி அமைச்சர், டெல்டாவின் ட்ரீட்மெண்ட் புள்ளி, கடைக்கோடியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வில்லங்க விவகாரத்தில் சிக்கிய மாஜி அமைச்சர், விஜயகாந்த் பட டைட்டில் புள்ளி, முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் ஒருவர், இவர்கள் தவிர வேல் பிரமுகர், செல்லமானவர் என இந்த பட்டியல் நீள்கிறது. இவர்களிடம் செங்கோட்டையன் மட்டுமல்லாமல் தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. காரணம், 2021 நடந்த தமிழக சட்டசபை தேர்தலின் போது அதிமுக சார்பில் போட்டியிட்டவர்களுக்கு தேர்தல் செலவுக்காக எடப்பாடி பழனிசாமி வலுவாக கவனித்ததாக தெரிகிறது. எனவே இம்முறையும் அப்படியான கவனிப்பு கிடைக்குமா என்று சிலர் சஞ்சலத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் வலுவான கூட்டணி அமையாததும் அக்கட்சி நிர்வாகிகளை பதற்றத்தில் தள்ளியிருக்கிறது. பாஜக மட்டுமே தற்போது கூட்டணியில் இருக்கும் நிலையில் சொல்லும்படியாக எந்த கட்சியும் இன்னும் எடப்பாடியுடன் கைகோர்க்கவில்லை. தவிர தேர்தல் நெருங்கும் சமயத்தில்தான் மாவட்ட செயலாளர்களுக்கு எதிரானவர்கள் கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சி முகாமை தேடுவார்கள். அப்போதுதான் அவர்களை ஒரே அடியாக அமுக்க முடியும் என பிராக்டிகலாகவும் தாவேகா நினைக்கிறது. அதன்படி தற்போதைய நிலவரப்படி இப்படி அதிமுகவில் நிலவும் சில விஷயங்கள் செங்கோட்டையனுக்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் தாவேகா தலைமையிடம் தனது லிஸ்டில் இருப்பவர்களில் 6 மாஜி அமைச்சர்கள் கன்ஃபார்மாக தாவேகா பக்கம் வருவது உறுதி என செங்கோட்டையன் வாக்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்குள் தாவேகா வரவில்லை என்றால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஆட்சியை பிடிப்பதில் கடும் நெருக்கடி ஏற்படும். பல தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என அக்கட்சியின் நிர்வாகிகள் பலர் சுயமதிப்பீடு செய்து புள்ளி விவரங்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். எனவே மிகவும் பரிதாபமான நிலையில் அதிமுக இருப்பதால் தனது மனக்கணக்கு கண்டிப்பாக செயல் வடிவத்துக்கு வரும் என உற்சாகத்துடன் இயங்குகிறார் செங்கோட்டையன். இப்படி சஞ்சலத்தில் இருக்கும் அதிமுகவினரை பொறுத்தவரை திமுக பக்கம் செல்வது பாதுகாப்பானதாக இருக்காது என்று நினைக்கிறார்கள். ஏனெனில் ஏற்கனவே அங்கு செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, முத்துசாமி உட்பட பலர் அதிமுகவிலிருந்து சென்றுதான் கோலோச்சுகிறார்கள். அவர்கள் இருக்கும்போது தங்களது செல்வாக்கு எடுபடுமா என்பதும் இன்றைய அதிமுக சஞ்சல புள்ளிகளின் கேள்வி. மேலும் திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வலிமையான நிலையில் ஆதிக்கம் செய்பவர்கள். அவர்களை மீறி லோக்கலில் பாலிடிக்ஸ் செய்வது கடினம்.
ஆனால் தாவேகா அப்படியல்ல. அங்கு இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஜூனியர்கள். எனவே அவர்களை எளிதில் சமாளித்து தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடலாம் என அதிமுகவினர் நினைக்கிறார்கள். செலவுக்கும் பிரச்சனை இல்லை. இதில் விஜய்க்கு என்ன ஆதாயம் என்றால், தாவேகாவில் இருப்பவர்களில் சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் தேர்தலில் செலவு செய்ய முடியாதவர்கள். இவர்களை வேட்பாளராக நிறுத்தும் போது தேர்தல் வேலை தெரியாதது மட்டுமின்றி தேர்தல் செலவுக்கு பணம் இல்லாமலும் திணறிவிடுவார்கள். ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளர்கள் விலைக்கு வாங்கப்படும் காட்சிகளும் அரங்கேறும். அதே சமயத்தில் அதிமுக தரப்பிலிருந்து வருபவர்கள் மற்றும் சீனியர் அரசியல்வாதிகள் தாவேகாவுக்குள் நுழைந்தால் அவர்களை திமுகவினர் எளிதில் ஏமாற்ற முடியாது என நினைக்கிறார் விஜய். இப்படி அரசியல் கணக்குகளுடன் மாஜி அமைச்சர்களுக்கு வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி வரக்கூடிய ஜனவரி மாதத்திற்குள் செங்கோட்டையன் கைவசம் உள்ள பட்டியலில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்களில் 6 பேர் கண்டிப்பாக தாவேகா பக்கம் தாவுவது உறுதி என பனையூர் வட்டாரத்தில் அடித்து சொல்லப்படுகிறது. நீங்கள் சொல்பவர்களில் சில மாஜிக்கள் செல்வாக்காகத்தானே இருக்கிறார்கள், அவர்கள் ஏன் விஜய் பக்கம் செல்ல வேண்டும் என்று கேட்டோம். நல்ல கேள்வி. 2 பேர் உதாரணம் மட்டும் சொல்கிறேன். சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் தன் மகனுக்கு சீட் வாங்கி கொடுத்தார் அந்த வடசென்னை புள்ளி. ஆனால் மகன் டெபாசிட் இழந்தார். இந்த தோல்விக்கு சொந்த கட்சியினர் ஒத்துழைக்காததுதான் காரணம் என்று நினைக்கும் அந்த புள்ளி அதிருப்தியில் இருக்கிறார். ஆனாலும் பொறுமை காத்து வரும் அவர் தன் மகனை வரும் சட்டமன்ற தேர்தலில் சென்னையின் முக்கியமான தொகுதியில் களமிறக்க முடிவு செய்து அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார். அங்கும் அவருக்கு கேட் போடப்பட்டால் தற்காலிகமாக அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு சில மாதங்களுக்கு பிறகு கட்சி மாறும் முடிவில் இருக்கிறார். அதேபோல் அந்த மாஜி பெண் அமைச்சரும் சமீப காலமாக கட்சி தலைமை தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என அங்கலாய்ப்பில் இருக்கிறார். அவரும் தேர்தல் நெருங்கும் வரை காத்திருக்க முடிவு செய்திருக்கிறார். கேட்கும் தொகுதி அவருக்கு ஒதுக்கப்படாவிட்டால் அதிமுகவிலிருந்து வெளியேறும் மூடில் இருக்கிறார். இப்படி பல விவகாரங்கள் அதிமுக பக்கம் ரவுண்டு கட்டி அடிப்பதால் கொக்கு போல பொறுமையுடன் காத்திருக்க முடிவெடுத்திருக்கிறார் செங்கோட்டையன் என்று முடித்தார். இவையெல்லாம் உண்மையா என மாஜி அமைச்சர் RB உதயகுமாரிடம் கேட்டோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய பில்டப்பை மீடியாக்கள் தான் கொடுக்கின்றன. அவர் பலம் என்ன என்பது போக போக தெரியும். எனவே அவரை நம்பி அதிமுகவிலிருந்து யாரும் அங்கு போக மாட்டார்கள். அப்படி செல்லக்கூடியவர்கள் கட்சி நிறுவனர் எம்ஜிஆரின் உண்மையான இரத்தத்தின் இரத்தங்கள் அல்ல என்றார் உறுதியாக. கத்திரிக்காய் முத்தினால் கடைத்தெருவுக்கு வந்துதானே ஆக வேண்டும்.